எங்கடா கூட்டம் எங்கடா? எந்த நேரத்தில் அந்த உலக்க காலெடுத்து வச்சாலும் விளங்க மாட்டி. யாரையா சொல்ற? யார சொல்ற? என்ன கொடூரமா அதமா இதமான என்ன சவுண்ட் எகுறுது? இவ்வளவு நேரம் அடக்கிக்கிட்டு கையை இதுக்குள்ள வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க. இப்ப மட்டும் வாய் எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? ஏன் அவரை பார்த்தாலும் தைரியமா? மொட்டு முண்டை இதுவே ஆளப்ப போகாமல எந்திரிச்சு முண்டை வீட்டுக்கு ஆளப்பாரு. பேச தெரியாமத்தான் நிக்கிறேன். என் தம்பிகளை ஏதாவது சொன்னேன் என்றால் என்ன பண்ணி விடுவிய? உன்னை பேக்ஸாட் பேத்தி எடுத்துட்டு போம்டா போய். டான்ஸ் போட சொன்னா கடமாட்ட போட்டு வச்சிருக்க. யார போட உனக்கனையா? ஏய் ஹரிதர்னி இது வேணுமா சொல்லிக்கினே எரிச்ச பண்ணுடா. இந்த சட்டம் சவடாலே அவனா இழுச்ச பையவரே அவன் பேர். என்ன சட்டம் சவடாலே? என்ன வாயை ஏகுறாதயா? வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவேன் கிழிச்சு. வாய் மேல ஏத்து பேசாதயா? எதுக்கு ஏத்து பேசுற? வாய் பேசாத வாய். ஆளை பாரு ஆள பெரிய ஆளு நீங்க. இவ்வளவு பையும் அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லணுமா? போயா மலை வயலை பார்த்துக்கிட்டு ஆளை பாரு ஆளு நல்லா இது அளவுக்கு இருந்துக்கிட்டு எல்லாம் பேசுற பேச்சு. இதுன்னு சொன்னீங்களே அது எது? இது அளவுண்டியே சென்ட்ரோஸ் இல்ல, இது அளவுண்டியே எந்த அளவு? ஏங்க என்னை யாருன்னு கேட்டீல? யாரு நீங்க? என்னை யாருன்னு நோத்தாட்ட போய் கேளு. பொத்து. ஏன் ப்ரோ? 7 வருஷத்துக்கு முன்னாடி வேன்ல ஏற முடியாது. உன்னை வேன்ல தூக்கி வச்சு குட்டையை ரொட்டி டீ கிடையாது முருகா, தண்ணியில நினைச்சு உனக்கு மடியில ஓட்டு ஊட்டினவே தெளிவா சொல்லித்தல. அவங்க பாட்டுக்கு என்னமா நினைச்சுக்க போறாங்க. ஊருக்கு கூட்டு போனேன். அப்படி ஊட்டி வளர்த்து உன்னைய மேடையில 10 ஊர்ல பேர் வாங்கணும் உன்னைய மேடை ஏத்தி விட்டவன் நொப்பேன். நீ என்னை பேசுற எம்கேஆர் பயலுன்னா உனக்கு எரிச்சலா இருக்கு. இப்ப ஆமா அப்படியே இதெல்லாம் எரியுது. மிளகா வலி அப்புனா மாதிரியே இருக்கு எனக்குலாம். மிளகாய் அப்ப கூடாது, பச்சை மிளகா வலி கில்லு. பச்சை மிளகாய் அப்ப கூடாது, லேசா அதுல வெண்டிக்காய் அரைச்சுக்கிறணும். இந்த வத்தியா பிசு பிசுன்னு இருக்குன்றியாவே. ஐயா என்னங்கய்யா? ஐயா ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கய்யா. பேசிக்கிட்டு இருந்தே எப்படி அமைதியா இருங்க ப்ரோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காசு வாங்கணும் ப்ரோ. மண்ணவள்ளி போட்டுறாதீங்க. நான் யார்கிட்ட காசு வாங்கினே தெரியல. 2 ஒம்பளையும் பெரிய அக்னி சட்டி எடுத்த மாதிரி காலை எடுத்து. ஏன் பெம்பளைய சொல்றீங்க? நீ 2 குட்டி வந்திருக்க அதெல்லாம் சொல்ல மாட்டியா? ஒன்னு குட்டியான சைஸ் ஒன்னு புடுக்க சைஸ். அவெல்லாம் பேசுறான் உள்ள உட்காந்துட்டு பேச்சு. அவெல்லாம் வந்தா வச்சுக்க புடிச்சு இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். நறுக்கி சொல்லி அவங்கிட்ட. நீ நறுக்கி வேண்டியதே அவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. நீ என்ன வேணா பேசு, நான் ஊத்துட்டு போயிருவேன். சரி, என்னைய பொறுத்தளவு நீங்க மாதிரி உன்னைய மாதிரி இருக்க பெண்கள்லாம் நாடக உலகத்துல கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். என்ன நீ என்ன வேணா பேசு. அவிசாரி பையனுகள், குச்சிக்காரி பையனுகள், லம்பாடி பையனை கூட கேடு. ஒரு வயிற்றுக்காக 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்காக நான் ஊத்துட்டு போயிருவேன். ஆனா என்னோட ஸ்டூடெண்ட் அப்படி கிடையாது. அப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு 3 அறிவு தான். 3 அறிவு தானா? நான் ஒன்று செஞ்சா அவங்க ஒன்று செய்வாங்க. இந்த சைடில் இருக்க ஆள் நாடகத்தை கெடுக்கிற மாதிரி தெரியுது. ப்ளீஸ் ப்ரோ சைலண்ட் ப்ளீஸ். யாருக்கு சால்வா பண்ணும்? அப்புறம் வர்றேன் ப்ளீஸ்னே. அமைதியா இருங்க. பேசுறது கேட்கல. சால்வே நீங்களே போட்டுக்கோங்க எனக்கு பதிலா. ரொம்ப நன்றி. இந்த கொடுமையா வந்ததுல இருந்து கச்ச கச்சன்னா எல்லாம் ஒன்னேல தாண்டி பிரேக். என்னையால சொல்லாதயா. முதல்ல நீ வந்துட்டு போன பாரு. அப்பல இருந்தா விளங்கல முண்டை. என்னைய சொல்லாத. நீ வந்துட்டு போல இருந்தா விளங்கவே மாட்டேங்குது. தொடுற வேலை இதான் சாக்கு. இந்த பொம்பளை தொடுறது தடவுறது. இந்த 2 கூட்டி வந்திருக்கீங்க அதை வச்சு கூட தடவுற. அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. நான் தடவே மாட்டேன். என்ன பண்ணுவீங்க அப்புறம்? நாடக உலகத்திலே நாகரிகமா நடிக்கிற ஒரு ஆள் நான் தான். இப்ப தடவுறதுக்கே ஆளு வாம போல இருக்காங்க உள்ள. 2 பேரும் அப்படியே பாடி பொழந்துட்டாங்க. டீ ஒரு கடாடா ஏற்கனவே இங்க பொங்கு தலைஞ்சுக்கிட்டு இருக்கிறா. என் சிசியும் வர போறேன். என்ன பண்ணுவோம்? ஆமா நீயே ஒண்ணு புடுங்க பிள்ள. இதுல அவங்க போயிட்டு கேப்பேன் நட்டுருவாங்க. அப்படியே அவன் கேப்பேன் நிறையா இல்ல வந்து சோளநாத்த புடுங்குறேன். 2 முட்டையுமே மொட்டு முண்டைதான். அரி அப்படி சொல்லாத. உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன். என்ன எச்சரிக்கை? எச்சரிக்கை இந்த பாரு. ஆமா பப்புளு மோசமான ஆறொன்னு கூட நொறுக்கி போடுவேன். பேசாம வாய் மூடு. பப்புளு மடு மட்டும் 7 கிலோ. ஏன் எனக்கு ஈட்ட அது ஒரு பக்கம் தான். இப்ப வர போறாங்க என் தங்கா. கூப்பிடுங்க பாப்போம். இப்ப பாரு சவுண்ட மட்டும் பாரு. பயலோரம் நான் வாக்கிய வெட்டி அடி வரப்போ வெட்டி அப்படியே வாக்கிய வெட்டி
இது என்ன வய ஆட்டம்ப்பா? இல்ல என்ன ஆட்டம்னு தெரியல. ஒயிலாட்டமா பித்தலாட்டமாடா? யூசு முண்டை கீழே விழுந்து தொலைஞ்சிடாத. ஏய் ஏய், விழுந்து செத்துறாத, கீழே பார்த்து நட. ஏய் இருமா, அவன் உலகத்திலே மொட்டை தலையில ஜீவனம் நீதே. ஆட்டம் எப்படி பிறகுதவா பார்த்தாருன்னா இவங்க 2 பேத்தையும் கொண்டுருவார். என்ன ஆட்டம்டா? கோயிலாட்டம் அடிக்கிறான். இது ஒயிலாட்டமாக்க? ஆமாடா, பேக்கூதி. குருநாதர் வாத்தியார்னு சொல்றீங்க, உங்களே எப்படி பேசுறாங்க? கோயில்ல ஒய் ஊதி பூசு, அதே பேக்கு. ஓ சரி. தம்பி மடுவு, ஏங்க இது என்ன மனுஷனா சிலையா? மனுஷன். அடே பொங்கலுக்கு கல்லுல வெள்ளை அடிச்ச மாதிரி அடிச்சிட்டாங்களே. ஏங்க இது கிரைண்டர் சுவிட்ச் தானே? கச்சா இந்த இருக்கு மிக்ஸி சுவிட்ச். எங்க ஆடுங்க தேரோடம் எங்க சிரான மதுரையில. உன்னை எப்படி கூப்பிட்டேன்னா சடக்குன்னு வரணும். உன்னை இழுக்கிற ஒண்ணுதே, லாரி இழுக்கிற ஒண்ணுதே. நீ மட்டும் ஆடு. நேரா இங்க வரு, தம்பியில பார்த்து ஆடணும். எல்லாம் இந்த சொத்துக்கே மூச்சு வாங்குறான்டா. தேரம் ஆடம் இது ஒயிலாட்டமா கிட்டி அடிக்கிறியா? அவனை அப்படி சூம்பு அவன் சொல்லிட்டான விடுவேன். நீ கேட்கிற வளர்த்த கழுத. ஐயா என்னங்கய்யா? ஐயா 5 லிட்டர் பால் வேணுமா? 500 ரூபாய்க்கு பால் வேணுமா? மடுவை போடுங்க. மணிமுத்து பாண்டியராஜன், கெவின் பிரதர்ஸ் என் உறவுகள் சார்பாக 501. நன்றி நன்றி அண்ணே. இந்த நெல்லு நீ எதில் குறைஞ்ச சொல்லு. இந்த நெல்லு நான் எதில் ஓம்பவுமானா. ஒரே வெள்ளத்துல மழை பெஞ்சு இடிஞ்சு போய் கிடஞ்சா ஒருத்தர் தீப்பெட்டி உடிக்கலைன்னு சொன்னானா. ஏனே சும்மா இருனே, இன்னும் நீ போலையா? 9ல இருந்து நடக்கிற. நீ நடந்த நடைக்கு நேரம் நடந்தா நேரம் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருப்ப. என்னைய பொத்துன்றியா? பூவானை எட்ட தொட்டு பொன்னானை எத்தாலே கண்ணான கண்ணனுக்கு கடுதாசி போட்டு. அங்க அடிச்சிட்டு கிடக்காக நீ யாருக்கு டீ வாங்கிட்டு வர்ற? ஓரமா வானே. அப்போ எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க எல்லாருமே ஒண்ணுதான். நல்லா இருப்பிய. நான் மன்னிப்பு கேட்குறேன். சாரி ப்ரோ. இந்த சாமிக்காக ப்ளீஸ் ப்ரோ. ஐயா அந்த நாடக காசை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயோ நீ போவேன். நீ வேற அப்பப்போ வர்ற வெதரில் எறும்பு கடிச்ச மாதிரி அலறி. அப்பா பேசுங்க சித்தப்பா. எப்பா நம்ம கிராமத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கோம். யாராக இருந்தால் அன்பளிப்பு கொடுக்குவார்கள். கிராம கமிட்டியாரவோ கிராம பொறுப்பாளர் கொடுத்து அவர்களால் மேடையில் ஏறி கொடுப்பார்கள். மீண்டும் தெரியப்படுத்துகிறோம், யாராவது அன்பளிப்பு கொடுக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கிராம பொறுப்பாளர் கிராம கமிட்டியர் கொடுத்து அவர்களால் மேடையில் கொடுப்பார்கள். தனிப்பட்ட நபருக்கு அனுமதி கிடையாது. கருப்ப ஐயா இங்க வாங்க. நல்லா அமைதியா இருந்த கூட்டம் நீ எந்த நேரம் காலம் எடுத்து வச்சே கண்டாளிமானே. என்னங்க சர்ச்சுக்குள்ள லேசா பூரே மாதிரி தெரியுது. இந்த தம்பி தெரியலையாப்பா? கவட்டுக்குள்ள போய் பார்க்குறியா? இதுதான் இவனுக்கு. இது அம்மா, அது மயன். இது ஓட்ட குட்டி தான். அம்மா அமத்தும்மா. ஐயோ என்னத்த சொல்ல.
கருப்பசாமி வேட்டைக்கு போறாரு, இப்ப இரட்டு நேரம் ஊருக்குள் வருவாரு. கருப்பசாமி வேட்டைக்கு போறாரு, இப்போ இருட்டி நேரம் ஊருக்கு வருவாரு. புஜா 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 அடி மாடி மேல மாடி வச்சு நல்லா நீனே பாட சொல்லி தர அப்புறம் பாடினா வையா ப்ளீஸ் அக்கா நீ அடி மாடி மேல மாடி வச்சு அடி மாடி மேல மாடி வச்சு. ஐயா 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 பெரியவர்கள்லாம் இருக்கீங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு இது கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு முடிவு கட்டிட்டு இங்க நீங்க சண்டை ஓடுங்க. என்ன இவனை பாருங்க ஐயா, வீட்டுல இருந்து வரும்போதும் நல்ல துணிமணியா போட்டு வர்றான், மேடையிலேயும் நல்ல துணிமணியா போடுறான். எங்களுக்கு பாருங்க ஐயா வெறும் 65 ரூபாய்க்கு பாவடை, எனக்காவது 65 ரூபா பாவடை, ஆனா இவனுக்கு வெறும் 45 ரூபா தான் அவுந்துருச்சா? அதுக்குதான் நல்லா கட்டுறான்னு சொன்னேன். எனக்கு பின்னாடி ஊதாங்குளம் தெரியுதுங்க. டீசல் அளவா இருங்கப்பு. நல்லா கட்டியாச்சு, நல்லா இருக்கு, டைட்டா இருக்காடா. சமையநல்லூர் சமையநல்லூர் பரவ 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 கட்ட புள்ள குட்ட புள்ள அடியே கருக மண்ணி போட்ட புள்ள. ஒட்டி போறேன் இவன் வந்து கெடுக்கிறான் கொஞ்சம். அவர் மனுஷன் கிடையாதுங்க, அவதாங்க கிரைண்டர். யாரோட? ஆனா ஜோடி பொருத்தம் சூப்பரா, புருஷன் பொண்டாட்டி. மயம் மைத்த புடுங்குறேன். எந்த மயம் அப்படி ஏறிக்கிட்டு வந்தேன்? தம்பி எங்கிட்டு வாங்க தம்பி, தீப்தி ஆஃபீஸு. ஒழுங்காம வா, அருவாட்டை வெட்டியே விடுங்க. அப்புறம் உளுந்தனைக்கும் கீசரி மேஜரியா. லாலி பப்பாலா இங்கிட்டு பாப்பாலா பாடுதாப்பா. லாலு பப்பாலா இங்கிட்டு பாப்பாலா. மேடையை இடிச்சு விட்டு போக போறேன் அந்த பிரயத்தினி பயமை. தம்பி எந்திரிக்க தம்பி, குச குசா போட்டு ஓட்டு வச்சுடாதியா. ஏய் நீ அவனை இப்படி பண்ணாத, அவன் பாட்டு டவுலியா மாதிரி கவட்டில் விழுந்து. அந்த மாமா ஏற்கனவே பாவம் பவுடர் இல்லாம தர்றாரு. எருத்து கடை தம்பி, எல்லாத்துக்குமே கராட்டை அடி அடிக்கிறீங்களே நீங்க. எந்த ஊரு? வாட்டு மிஸ்டர் யோகி பாபு. தம்பி யானை கதானே, நான் தாண்டா எலி, இந்த யானை. உலக்கப்ப அடி வாங்கிட்டு போக போறேன். ஓனே முண்டை எருத்து கடை ஓரத்துல இட்லி கடை ஓட்ட உள்ள லாலா கொட்டோல் தப்பிமா கனை கங்கம்மா வரையிறக்கிற கையா பாரமா. நான் கூட அதுக்குள்ள அரித அன்னைக்கு பிள்ளை வந்துருச்சு நினைச்சேன். ஓ மாப்பிள்ளையா? இவர் தானே உங்க பொச்சன்? மானமலாட்டுக்குள்ள இல்ல என்னதான் செய்ய சொல்ற? இந்த ஏ மேல ஏன்டா தள்ளி விடுற? பாடுனாலும் அடிக்கிறியா, பாடலாடா இருக்க கண்டாளி மணி. வாட்புறம் மேடம் இருங்க, பண்ண தெரியாம தாங்க அடிக்கிறேன். வாத்தியார் அதுக்குள்ள கை நெஞ்சில கை வைக்கிற. வாத்தியார் பாட்டு பாடல சும்மா ஓட வர. சத்தியமூர்த்தி நகருக்குள்ள என்னதான் செய்ய காத்திருக்கானோ. பறவை பக்கத்தில பலபலன்னு
கரைச்சுக்கடா. அவன் இப்பதான் கிரைண்டர்ல மாவாட்டுறாங்க. ஆனா வேடா ஒண்ணு சொன்னா கோச்சுக்கிற மாட்டீங்களே. இன்னும் சொன்னா கோச்சுக்கிறோம். அது உங்க சொந்தக்கார பையலா? புருஷனா? ஆனா புருஷன் பொண்டாட்டிக்கும் சரியான குண்டிடா. பக்கத்துல பலபலன்னு ஐயா ஐயா ஊருக்காரன் என் சம்பளத்தை 300 ரூபாய் கொடுங்க, நான் ஊருக்கு போறேன். இவன் அடிச்சே கொண்டு விடுவான் போல. எனக்காக 300 ரூபா, இவனுக்கு ஒரே ஒரு ஐஸ் குச்சிதான் வாயில வச்சு விட்டுருவாங்க. மாட்டுத்தவணி பக்கத்துல பிரியாணி கடை இருக்கு. ஏ மாட்டு அவன் நீ ஒரே புளுத்தா புளிச்சிருப்ப. அந்த நாகமலை பக்கத்துல புதுக்கோட்டை. நீ மண்டே மண்டே புடிச்சேன்னு வைய. அப்புறம் ஏண்டா இல்ல ஏண்டா என்னதான பாடவே விட மாட்டாங்க. ஐயா நான் பாத்துக்கிறேன், யாரும் வந்தாலும் உங்க காலில் கூட விழுகிறேன். ஏய் வாடு மிஸ்டர் பணக்கொட்டை முண்டை. ரெடி பாடுங்க ப்ரோ. ஆரப்பாளையம் பக்கத்தில பாடுவேன் பாடுறா. போங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. இன்னுமே அடிக்க மாட்டீங்களா? கூச்சப்படாம செப்புங்க. அக்கா ப்ளீஸ் அடிக்காதீங்க. சரி அடிக்க மாட்டேன் செப்புங்க. இல்ல அடிக்கிறதுக்கு ஆசியாரத்தை எல்லாம் அடிச்சுடுங்க. சத்தியமூர்த்தி நகருக்குள்ள சதையோட வந்த உள்ள ஏலே நீங்க எதுக்குடா வந்தீங்க? போங்கடா. இவர் மட்டும் வர முடியல, தண்டவாளம். என்னை எப்பத்தே ஆட விடுறாங்கன்னு பாக்குறேன். நீ ஆட விடுங்கடா. கருப்பா உள்ள உள்ள கலையான அழகு பிள்ளை. கருப்பா உள்ள உள்ள கலையான நான் ஆடத்துக்கு வரல. சரி வா 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 வா. வாட்டு மிஸ்டர் பாவதர் மயன். என்னடா ஆம்பளை மாதிரி கோவப்படுற? வா சரி வாங்க. வா வாங்க ப்ரோ. ஹலோ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆம மண்டேன். ஓ வயசு என்ன, அந்த பிள்ளை வயசு என்ன? எவ்வளவு ரப்பு இருந்தா நீ அந்த பிள்ளைய புவா புவா ஆண்டகுடி ஆண்டகுடி பக்கத்தில் அழகான சின்ன புள்ள. ஆண்டகுடி பக்கத்தில் அழகான சின்ன புள்ள. மாமா அவங்க ஆள் மாத்தி குத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள தடுத்து நிறுத்துங்க. ஏன் உட்காந்துருக்காங்க 2 பேரும்? ஏன் இந்த அண்ணன் ஏன் மண்டி ஓட்டு நிற்கிறாரு? மிஸ்டர் ஹரிதரனே, என்னப்பா என்ன? ஏன் இப்படி 2 பேரும் ஏன் அழுகுறீங்க? ஏன்பா? கோட்டையை நசிக்கிட்டான்டா. மண்டி இருந்துச்சு, இப்ப சல்லி சல்லியா முட்டுக்கான ஆயிடுச்சு.
அவர் ஏன் ரப்பாவே டேலாக் பேசுறாரு? அவங்க ஆத்தா வளர்ப்பு அப்படி. அரே இப்போ என் சிங்க ஆடியாம பாரு தம்பி. அந்த ஆட்டம் எந்த ஆட்டானாலும் ஒரே குதி தான் குதிப்பேன். மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு ஆட்டம் ஆடு. இம்புள்ளு இம்புள்ளு உழுக்கக்கூடாது, கத்திக்கும் போச்சு அறுத்து போயப்பா. பாலமேடு பப்புள்ளு பாலமேடு பப்புள்ளு பாபுளு கமான ஒரு அரே அவன் என்ன ஸ்டெப்பு போடுறான்னா அதை பார்த்து நீ ஆடு. சரி நீ இப்படி இப்படின்னா அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஆட்டம் குதிக்கி ரெண்டாவது இப்படி ஆட்டம். சரி அப்ப நான் அப்படியே ஆடுறேன். இப்போ உன்னை அவுட் பண்ண சொல்லவா? ஏய் வாடா அந்த கோயந்தா ஆட்டம் ஆடு. ராமு காமான் இதுல மட்டும் அமெரிக்காவில் 3 தடவை பரிசு வாங்கியிருக்கேன். நீ ஆட்டு. ஆட முடியாது மாமா. மாமான்னு சொல்லாத அரஞ்சு பரிசு எனக்கு மச்சான் இவர்தான் உங்க புருஷன். இந்த வரும்போது அப்படி டோல் கட்டு மாதிரியே வருவார். இஞ்சி நல்லா இடிப்பழகி மஞ்சள் நல்லா ஜகப்பழகி இஞ்சி நல்லா இடிப்பழகி மஞ்சள் நல்லா ஜகப்பழகி பெரிய விவேகானந்த சித்தர். உங்க குருநாதர் தான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு. நீயாவது ஏதாவது பண்ணு. நீ ஒண்ணும் பண்ண மாட்டியா? இல்ல மேடம் நான் பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? இன்னைக்கு மாத்திரை மறந்து வச்சுட்டு. ஐயே மாத்திரை ஓட்டாதான் நம்மளுக்கு எவ்வி அடிக்கும். என்ன மாத்திரை? பயக்கரா. அப்ப அவனையாவது பண்ண சொல்றான். யாரு அவனை? நீங்க ஆசைப்படுறீங்க ஆனா அவனால பண்ண முடியாது. ஏன்? அவனுக்கு ஒண்ணுதான் தெரியும். என்ன? பஞ்சாமிரத நக்குவான் தான்டா சொன்னேன். யாரா அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ள அடியே கொஞ்சம் கூட வெட்டமில்ல. ஏற பிள்ளையார் வெளில வச்ச நந்தி மாதிரி போயாம என்னை கெடுக்கிறான். துண்டு கூட வர துண்டு கூட வரீங்களா? 2 பேருக்கு மட்டும் பாப்புனாவன் எடுத்துக்கொண்டிருக்கும் என்னுடைய அக்கா மகன் காரியப்பட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மணிமேந்தன் ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்துக்கிறோம். அடுத்து என்னுடைய செல்ல மாணவன் பாலமேடு பப்ளு அவர்களுக்கு பொன்னாடை போத்துக்கிறோம். பப்ளுக்கு 2 துண்டா போடுங்க போ. அதை கட்டி குளிக்கும் போது இடவழியா தெரியும். ஆளு மொச்சனா கூதிப்பட இருந்துச்சு. ஐயா அப்பதான் கொடுத்துட்டியா அப்புறம் என்னண்ணே? நோ அப்போதான் 500 ரூபா கொடுத்த சொன்னேன்னே. இப்போ வெறும் காடை கொடுக்குறியே. போய் ரேஷன் கார்டை கூட எடுத்துட்டு வா. இல்ல ஐயா ப்ளீஸ். நீங்க கெடுக்கல, நாங்க தான் கெடுக்கிறோம். நீங்க கெடுக்கவே இல்லை, நான் தான் கெடுத்தேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓரத்துக்கு கௌரவப்படுத்திய இந்த வந்துட்டார்ல வெள்ளரிக்கை வியாபாரிமே அன்பு சார்ந்த. ஏன் இப்படி பேசுற? இதுக்கு முன்னாடி மைசீட்டு விளாதியா? மைசீட்டுக்காரங்க தான் ஒரு ஆள் தனிச்சலமா அடிச்சுக்கிருப்பேன். சாப்பிடுறா ஆப்பளம் பறிக்க மாட்டதா? என்னதான்டா செய்ய சொல்ற? நன்றி சுவிட்டா சொல்லு. பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டியே பொழந்து ஓச்சு அற்புதமான இந்த மாலை வேலையிலே முருங்கைக்காய் நடுவது எப்படி? இந்த கிராமத்தார்களுக்கு சிறந்தார்ந்த முறையிலேயே 2 கரம் தம்பி ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வாங்க. அவர்கிட்ட 120 ரூபா வாங்கிக்கோங்க. இல்லை எங்களை பார்த்தா பிளாக்கில் கணேஷ் போய் ஓட்டுற மாதிரி தெரியாதா மேடம்? நீங்கள் அந்த இது எராயன் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த சத்தியமூர்த்தி நகர் கிராமத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும்
இந்த விழாவினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது பாசுக்குரிய அன்பு மாமா என்னை நல்லதொரு நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவனுமாகிய கள்ளிச்சேரியைச் சேர்ந்த MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக சிறந்தான முறையில் நன்றி அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய சத்தியமூர்த்தி கிராமத்தார்களுக்கு நன்றி. என்னை உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்திய எங்கள் வாத்தியார் அவர்களுக்கு இரு காலில் விழுறதெல்லாம் அதை செய்யவே கூடாது. அது உனக்கு தெரியாது. இங்கே வா. என்னைய இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டது யார்? இவங்கதான் நமக்கு சாமி. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சி. அக்கா மக்கா பப்புலு விட்டுறமா ஆனந்து பப்புலு பயலுகடா அரிதிரண்ணி பயலுகடா. உன்கிட்ட வரமாட்டேன். ஏன்னா உன்கிட்ட இந்த வாடை வரும், அவியரிசி வாடை. ஏ என்னங்க ரத்தங்கா இது இழந்த காட்டுச்சிங்க. என்ன முண்டை இந்த போசையே கொடுத்துருக்கேன். எனக்கே சலிப்பாகுது. எதுக்குதான் வேற குருநாதர்னு சொல்றீங்க? குருநாதங்கிற ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன். கிளம்பாதா? கிளம்புவேன். ஆனா இப்போதைக்கு அறுத்து உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். பாடி எகரத்த புள்ள, பாடி எகரத்த புள்ள, 2 நாளாக உறக்கமல்ல. அவன் நல்லதானே செஞ்சேன். என்ன செஞ்சான்? நீங்க ஓட்டு ஊமையடியா அடிக்கும் போது வேர்க்கு முண்டு அவன் இது பண்றேன். அவன் தான் காற்றால கண்டாலிமே பிச்சை முட்டாயா. இது என்ன பாட்டுறா? நானும் எம்புட்டோ பாட்டு கேட்டிருக்கேன். இது என்ன பொச்சை முட்டாயான்னு? பிச்சை முட்டாயா வேண்டாமுடா, வீசுமுடா. இது சொந்த மெட்ரா. இப்பதான் டூன் போடுறேன். பிக்ஸு முட்டாயா லவர் சொல்றா. வேணாமுடா வாய்க்கில போடுறா. சப்பி கேட்டா விக்ஸு முட்டாய் அப்படித்தானே செய்யணும். ஏ விக்ஸு முட்டாய் வேணாமுடா வாயில போட்டுக்க. ஏ சப்பி கேட்டா ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்தி அறிக்கை. என்னடா பண்றிய? வெள்ளி நிலா போல இருக்கா இவ, விவரமாக தானே இருக்கா, விவரமாக தானே இருப்பா. வெள்ளி நிலா போல இருக்கா, விவரமாக தானே இருக்கா, இவ விவரமாக தானே இருக்கா. கைகாட்டி பக்கம் தானே சொந்த ஊரு இவளுக்கா, சொந்தமாக இவள் இருக்கா. வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம், கோஆபரேட் பண்ணுங்க மேடம். நான் நல்லா நான் போயிட்டு வளகாப்பு வரவானே. வளகாப்பு வரும்போது இந்த அண்டாவில் புளிச்சோறு கட்டி வர்றேன். உச்சி நேரம் 1 மணி. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்குற நேரம். எல்லாரும் சொல்லுவாப்பா இரவு 1 மணிக்கு தான் சாமியை உரம் ஒன்றுபட்டு வேட்டைக்கு போகுமா. அதான் உச்சி நேரம். கருப்பு இங்கே தத்துருவமாக இறங்க போகிறேன். அதுக்குள்ளே நான் உன்னை லேசாக தடவிக்கிறேன். ஓ மை காட். இந்த வாத்தியா அலமாரியை திறக்கிறேன். அங்கு சாய்மை ஐயா கொஞ்சம் எனப்பெருக்கம் செய்யலாமா? போ போ, அப்பதான் சம்பளம் எனக்கு கொடுப்பேன். ஐயா
வலது கம்பியை திருப்புங்க. ஆ. என்ன கும்பிட்டீங்க? ஏன் எங்க குலசாமி 25 வருஷமா காணான்னு தேர்னேன். அது வீட்டு சாமியா? அது எங்க வீட்டு சாமி. அது முரட்டு குண்டி. அரி 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 கோயிந்தா அரி அரி கோயிந்தா. எந்தோட சாமி தொடைய போட்டு அடிச்சிச்சு. அடுத்த ஆடி வரட்ட அவனை அரைஞ்சே வருவேன். அடுத்த ஆடுனா நான் குறியப்ப இல்ல கருப்பு. எந்தூர்ல பிடிக்காதடா. என்னது மருது பிடிக்கிறேன். யாருப்பா? தெரியலையாப்பா? ஆனந்த் இதேம் ஜாக்கணும் குளிராய கூட செருப்பு அடிச்சு போறேன். அப்புறம் யார் வந்திருக்கா? தெரியலையா? தெரியலப்பா. இறக்கி போடுறா வெண்ணமே. இப்படியே புடிச்சு பூரா புண்ணாகுது பாவம். யார் வந்திருக்கிறது? யாருப்பா? ஒக்கா புருஷன்டா. நீ என்னடா கட்டி வச்ச? உங்க அக்கா ஒரு புத்தா தண்டியா இருக்காது. எங்க அக்கால கொன்றுவான்டா. அரே அரே வாடா என் தங்கம். அரே என்ன அரே இத்த தண்டியா இருக்கு. நான் கூட சடமயிர். அதான் நான் கொஞ்ச நேரத்தில் அடிச்சு விட தெரிஞ்சேன். அரே இவனை ஏதாவது செய்யுங்க போகிறோம். நான் ஒரே தத்தி போடுவேன் வெதர்லையே. அப்புறம் விடு உப்பு இருக்கான்னு பார்ப்பேன். இது அவங்க செய்கிற நேரம் சரியா? நம்ம 4 மணிக்கு தான் செஞ்சுட்டு வரும்போது குளிச்சுட்டு வந்துருங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே. உங்கள் முழு பேரே அரிய தரணியா? அரி இல்லைப்பா, இவன் முழு பேர் சொரி. அரி நான் பிடிச்சிருக்கிறது என்ன கை? அது ஏன் குண்டி எழுவுற கை? லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா? ஆனந்த் நீ பேசவே கூடாது. இடது கையில எங்கண்ணா வைப்ப? இடது கையில் சூத். ஆனந்த் அவனை நெஞ்சில் எத்தியே புரியும். அப்புறம் நீ ஓடிடுவாங்க, ஓடவே முடியாது. நீ அதை சொல்றா. நீ அப்படியே அடிக்க, நீ ஓடி போயிருவாடா. அவன் என்னைய பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கான்டா. இது கேட்கல அடிக்க. உண்மையா தானடா சொன்னேன். அப்ப அவனை சோம்பு. அரே கரண்ட் ஓச்சுன்னா எங்க படுப்ப? கரண்ட் ஓடிச்சுன்னா நான் என் கூட வந்துடும்ல, சந்துக்குள்ள விட்டு போயிருவேன். அங்க என்ன பண்ணுவீங்க? சந்துக்குள்ளதே அப்படியே அப்படி போட்டாவில் இருக்கு. டிங்கா டிங்கா டிங்கா. இப்படி ஒரு சாட்டை எங்கனையும் பார்த்தலப்பா. டிகா டிகா காலத்துக்கிட்டு ஒட்டகத்துக்கு பிறந்தீங்களா? அதான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிப்பு வரக்கு தாண்டா பேசிக்கிட்டு இருக்காம. யாரா கொலையை அத்து விட்டானே அவன். என்னமோ நான் பெரிய ஹரிச்சந்திர வேஷம் போட்டு நடிக்கிற மாதிரி அன்னை சிரிப்பு வருதுன்னு பாரு. அவன் தாண்டா டிரைவர். அவனை தாண்டா டோல்கட்டு கம்பியை தாண்டி போச்சலாம். சரி ஹரிதரணி, உனக்கு முட்டை பிடிக்குமா? என் கொட்டதே பிடிக்கும். மறுபடியும் என்னை அடி வாங்க வச்சு அவன் கொல்ல போறான்டா அந்த ஊருக்குள்ள. நீ ஓடி ஓடி போற, என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒண்ணு நான் கொல்ல போறேன். ஹரிதரணி, உங்க வீட்டில் பிரிட்ஜ் இருக்கா? அதுல என்ன வைப்ப? பெருசில் அந்த பிள்ளை வீட்டுக்கு போனது அது கப்பலிங்க கழட்டி வச்சிரு. ஹரிதரணி, நான் வந்தவனையே முத்தம் கொடுப்பேன். எங்கன்னா குடுப்பியா அங்கேயே குடிப்பான். ஆனா குடுத்தா கஜா கஜா எடுக்க மாட்டேன். அப்படியே மைக்கில் நான் பேச வாக்கேன். சி நான் தொடங்கி போடுவா பாவாடையை வச்சு. சுனி தொடச்சிட்டேன். திரும்பிக்க ஹரிதரணி. திரும்பிக்க போச சொல்லுகிறேன். ஐ லவ் யூ.
நீங்க அரிதரணி அடிதரணியா? அரிதரணி ஊடால வர்றவங்க பேச்சையெல்லாம் கேட்காத. உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நீ கை காட்டி வான்னு சொல்லுவாங்க, கடைசியில் உன்னை கூட்டு போய் கையை விட்டுட்டு போயிடுவாங்க. கை காட்டி கை, நல்ல டைலாக் தான். அவனை நம்பாத. ஏன் என்னை பிடிக்கலையா? ஏங்க அவனுக்கு மட்டும் பணியாரம் இருந்தா கொடுங்க, இழப்புக்கு நல்லது. தம்பி ஸ்ரீதர மயனே எந்திரி. ஏன்னா இவனே மாதிரி ஆளுகள்லாம் கனத்த உடம்புக்காரையும் அடைச்சு கிடச்சி போகிறோம். சின்ன பையன் மனசு வேதனைப்பட. என்ன வேணும் இதுக்கு? நீ மாட்டுத்தானில் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கடா ராதா. அரி உனக்கு இப்போ பெத்த பிள்ளை மாதிரி அவன் லேச அவன் கையை பிடிக்க விடலாமா? பிடிக்க விடலாம். ஆண்டி சி பாவாடையை பார்த்து அந்த நினைப்போம். இது வந்து திமிரு மயிர் தானே இதெல்லாம். தம்பி தம்பி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ மூமெண்ட் வருதா? நீங்களும் தவிட்டாலும் ரெட்டப்புள்ள வளர்ந்துடும். போமுண்டா சென்னமுண்டை. ஐ லவ் யூ. ஆனந்து என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சிய என் கூட திருப்பூட்டுவீங்களா? தங்கச்சி மச்சான் உன்னைய மனசார ஓம்பிட்டாரு, விரும்பிட்டாரு. மச்சான் கூட போயிட்டு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துடணும். நான் 2 ஷிஃப்ட் எடுக்கணும். இப்படி ஒரு அண்ணனை நான் எங்கனையும் பார்க்கல. அண்ணன் என்ன செய்யுது? செஞ்சுட்டு குளிச்சுட்டா என்ன இருக்க என்னடா கருது வண்டி மாதிரியே இருக்க. எப்படி தெரியுமா காதல்? தம்பி வாய்ஸ் அடமா இருக்கு, மெலிசாக்க முடியுமா? கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு வருதம்மா. கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா, ஏன் நெஞ்சுல பால வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார கோவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சுதமே ஏ அஞ்சுதமே. கண்ணுல பாழோத்த வந்த கண்ணையா, ஏ கண்ணையா, ஏ நெஞ்சுல பால வார்த்ததன் சொல்லையா. ஓட்டு வச்சு பல்வரசு பார்த்தா ஒன்னு சுதிகிறது, ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து கூடி சரடுத்து ஏச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான், பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணதும் ஓ வீரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடீரும் மெதுவாகத்தான், இப்ப கருப்பே வரும் பொதுவாகத்தான். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல நீரில் வந்து நடை போட்டது, நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தா மாத்தாமலை வாய்ஸ் வந்த ஒற்றை கீரி தோளில் வந்து விளையாட, அதை தூக்கி வச்சு ஆடணும். மேலந்தான் கொட்டணும் தாலியும் கட்டணும்
முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நான் ஒட்டணும் ராதாவோனக்காகத்தான் இந்த அறுதர நீரூபனுக்காகத்தான் கண்ணுல பால ஊத்த வந்து கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சுல பால வார்த்ததன்னு சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே உன்னை கொத்துலுமே லாலலலா ஏ லாலா உன் காதலை சொல்